அன்பார்ந்த ஊடக நண்பர்களுக்கு இருக்கலாம் வணக்கம். நேற்று நடந்த விமான விபத்தில் பார்த்திங்கன்னா 250 பேர் அப்படியே இறந்துட்டாங்க. அவங்க என்னென்ன கனவோடு அந்த வண்டியில் ஏறி இருப்பாங்க. அடுத்த ஊருக்கு போகலாம், அம்மா அப்பா பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், ஆழ்ந்த எத்தனையோ ஒரு கனவோடு அந்த அந்த இதில் விமானத்தில் ஏறி இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே அவர் விமானத்தில் கருகிட்டாங்க. அந்த கருகும் பொழுது அந்த உயிர் எப்படி துடித்திருக்கும், எப்படி அழுதுருக்கும், எப்படி கத்தியிருப்பாங்க. அது நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு கவலையான இருக்குது. இதுதான் மனசோட வாழ்க்கை. இன்று இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இரவு இன்று இல்லை. நம்ம நைட்டு தூங்குகிறோம், விடியெல்லாம் நம்ம உயிர் நம்மக்கிட்ட இருக்கிறதான்னு தெரியாது. இறைவன் எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் எல்லாம் நினச்சி பாருங்கள். இது ஒரு பெரிய சோகமாக இருக்குது. நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது. அந்த வேகும் போது அந்த உயிர் எப்படி துடிச்சிருக்கும். எத்தனை குழந்தைங்க உள்ளே துடிச்சிருக்கும். நினைக்கும் போது நம்ம சும்மா ஒரு சூடு பட்டாலும் ஆண் கத்துறோம். ஆனால் அந்த அவ்வளோ உயிர்களும் வெந்து இன்று நாசமாக இருக்கிறது. அதில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் பழச்சிருக்கான். அவனுக்கு ஆண்டவன் ஐஸ் வச்சுருப்பானாட்டுருக்குது. தப்பிச்சு குதித்து புதைச்சிட்டான். இதுதான் மனுஷோட வாழ்க்கை. அதனால் எல்லோருமே ஒற்றுமையாக, சந்தோஷமாக, ஒரு அன்பாக இருந்துக்குங்க. இன்றோட வாழ்க்கை நாளை இல்லை. அவருக்கு என்ன நினச்சி அந்த இதில் ஹெலிகாப்டரில் ஏறி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி எல்லாம் கருகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் கருகிட்டாங்க. மூஞ்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சரியான ஒரு கோர விபத்து. அதனால் எல்லாம் சகோதரமாக நல்ல மாதிரி இருக்க எல்லாம் கற்றுங்க. எல்லா இறைவன் எல்லோருக்கும் ஆயுசு நீர் ஆலை செய்யும். இந்த மாதிரி விபத்துலேருந்து காப்பாற்றுவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.